வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். தமிழ் இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இது நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்ட் சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லையும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்த உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். சிம்ம ராசி லக்னம், பிறப்பாலே சிங்கம், லீடர்ஸ், சரிங்களா? உங்களுக்கு எங்க இந்த வருஷ பருப்பு உங்களுக்கு தாங்க. என்னன்னா, அஷ்டமசனி எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதை விட பெரிய கஷ்டம்னா கேது பகவான் 1.5 வருஷமாக வச்சு செஞ்சிட்ருக்காருல, அது வந்து இந்த வருஷம் முடியுதுங்க. கேது பயிற்சி நடக்கும் அரௌண்ட் டிசம்பர் 5 அந்த மாதிரி டைமில் வரும். உங்களுக்கு கேது பயிற்சி நடக்கும், ஓகேங்களா? அப்போது பெரிய ரிலீஃப் வரும். மெயினாக என்ன ரிலீஃப் அப்படின்னா, மைண்டில் இருக்க ப்ரெஷர் கம்மியாகும் உங்களுக்கு. இப்போ வந்து
அதாவது நான் நிறைய கோவில்கள், நம்மளுக்கு கோவில்களோட கனெக்ஷன் இருக்குல்ல, அதில் பூசாரிங்க நிறைய பேர் சிம்மம் தான். ஆனால் அந்த பூசாரிங்களே தம்பி ஜாதகம் பார்ப்பா அப்படின்னு, ஏன்னா எப்படி என்னோட அப்பா வயசில் இருப்பாங்க எல்லாம், தம்பி கொஞ்சம் ஜாதகம் பாரு சாமி அப்படின்வாங்க. அவங்க நிலமையை கேட்டால் ஐயா உங்களுக்கே இந்த நிலமையான்றதுனால சிம்மத்தை வச்சு செஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எண்டுலாம் சூப்பராக அமையும், ரொம்ப நல்லா அமையும். அதனால் நல்லா போயிட்டு இருக்கு காலம் ஒன்று. அது வரைக்கும் அதான் ஐயா வருஷம் எண்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா மெயினாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் கேட்டுவாங்க. ஏன்னா இந்த 1-1.5 வருஷம்னா உங்களுக்கு வந்து வேலையில் வச்சுருந்தே பெருசுன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, நம்மளாலாம் யார் அசைக்க முடியும், பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேட்டு வாங்குங்க. ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் சம்பள உயர்வாவது கிடைக்கணும், பேசி வாங்குங்க. இது ஒன்று. அடுத்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லா வரும். மெயினே என்னன்னா ப்ராஃபிட் வந்து சூப்பராக வரும். அதனால் தொழில் வளர்ச்சியும் சூப்பர். எதிரிகள் தொல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த 1-1.5 வருஷம் அது நம்ம யூடியூப்புக்கே ஒருத்தர் வரவர் தான், 2-3 பசங்க வருவாங்க. அது ஒரு சிம்ம ராசி பையனை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தான் சொன்னேன், டே ஒன்றும் 6 மாதம் தான், அவன் திரும்பி வந்து உங்கள் எல்லாரையும் வேட்டையாட போகிறான் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் பொறுத்துட்டுருங்க. டிசம்பர்லாம் வந்தோன்னா சிம்மம் யாரெல்லாம் நம்மக்கிட்ட இது பண்ணாங்கன்னா எல்லாரையும் வேட்டையாட வேண்டியதான். நல்ல விதமாக பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா கர்மா எல்லாமே திரும்பி வரும். இது ஒன்று. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து நிலம் வாங்குறீங்க, ஏன்னா இது ஆண் வீடு. சரிங்களா? ஆண் வீடு, நெருப்பு வீடு. நீங்கள் வந்து ஃபயராக இருப்பீங்க. ஏதாவது இந்த 1-1.5 வருஷம் விட்ட பணத்தெல்லாம் திருப்பி பிடிக்கணும்னு நினைப்பீங்க. எதனா இன்வெஸ்ட் பண்ணணும்னா வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடணும்னா தாராளமாக போடுங்க. என்னதான் கேது பகவான் பயிற்சி ஆனாலும் நம்ம இதில் வந்து அஷ்டம சனி நடந்து தான் இருக்குது. அதனால் ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து எதில் போட்டால் பணம் நல்லதோ அதில் எதில் கேட்டுட்டு, ஜோதிடர் ஒரு தடவை கேட்டுட்டு நீங்கள் அதில் பணம் போடுறது சூப்பர் உத்தமமாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வின் ஆகிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் எந்த நிலையில் நான் பொதுவாக ஜோதிட வீடியோக்களில் பாருறேன், இல்லை நீங்கள் சொல்கிறது நடக்கலை, நீங்கள் சொல்கிறது பொய், நான் வரப்போகிற வருஷத்துக்கு சொல்கிறேன், இப்போவே எப்படி பொய்ன்னு போடுவீங்க. சரிங்களா? அதனால் வரப்போகிற வருஷம் சூப்பராக இருக்கும். யோசிங்க, யோசிச்சுட்டு இதில் வின் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் ஆவீங்க. இல்லைன்னா ஒரு ஓப்பன் அப் ஆகுவது ஆகும். எனக்கு ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட இந்த மலர் மருத்துவம் வாங்க வந்தார். ஐயா எனக்கு இந்த பணம் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று கொடுத்தோம். என்னென்ன பணம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னார், கிளைண்ட் வரல அப்படின்னாரு. இல்லைங்க ஏதாவது நடந்திருக்கோங்க, யோசிங்கன்னா. அப்புறம் சொன்னாங்க எனக்கு அடைஞ்சிருந்த கடன் எனக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் பணம் கொடுத்தாங்க. அதை சொன்னேன், பணம் வந்துச்சுல்ல. மெயின் என்னென்னா இப்படி தான் வரணுன்றதில்ல, உங்களுக்கு பணம் வேணும், வரும், நல்ல விதத்தில் வரும். அந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுங்க. நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்கதோ இல்லையோ, ஆனால் அதை நோக்கி நீங்கள் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. கண்கூட தெரியும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா சார்? எல்லாமே சூப்பராக இருக்குது சார். நீங்கள் எதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும்னா மெயின் பணம் விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க, அதை எழுதி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. 2வது கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதை தொட்டிங்கன்னா முடிக்கிறது, அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதை விட முக்கியம், யாருக்கும் கடனை கொடுத்துடாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் திரும்பி வாங்குறது. கடன் நிறைய சிம்ம ராசி கடனில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கடன் அடைக்கிறதுல இந்த ஜூனுக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஓப்பன் அப் ஆகும். கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஓப்பன் அப் ஆகும். மென்மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறத சீக்கிரம் அடைச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து குடும்பத்தோட சப்போர்ட் கிடைக்குங்க சிம்மத்துக்கு. ஏன்னா சிம்மம் ஜென்ரலாக உருன்னு இருப்போம். வீட்டில் இருக்கவங்க கிட்ட வரவே பயப்படுவாங்க. ஆனால் இந்த 1-1.5 வருஷம் அவங்க நிலைமையை பார்த்துட்டு இப்போ வந்து குடும்பம் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வீட்டில் கேளுங்க, ஏதாவது சப்போர்ட் வேணும்னா வீட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். டன். அடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நோய் நொடி எதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகும். திருமணம் வந்து மெயினாக நிறைய வாய்ப்புகள் நடக்க ஜஸ்ட் கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டான மக்களை கூட கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பேசி திருமணம் நடக்கிறதுக்கு ஆனால் வழிமுறைகள் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி புதன் வியாழன் வெள்ளியில் பொண்ணு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்குறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக அமையுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர்.
சத்யநாராயணன், சிவபெருமான், அம்பாள் முழு அலங்காரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுங்க. பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி கிராண்டாக சாப்பாடு மக்களுக்கு போட்டுகிட்டே வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.